ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஆடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு காலையில் நான் தான் எங்கள் வீட்டில் இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. அம்மும் தங்கவும் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஆடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஆடிக்கிறதுக்கு அப்படின்றதால இன்றைக்கி ரொம்ப ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து சரி வேலைலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கும்போதே நம்ம கொஞ்சம் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இருந்துட்டேன். இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்கு இங்கே பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறமா வேர்க்கடலை கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க மட்டும் பார்த்துட்டு வரலாம். வெயிட் பண்ணுங்களேன். அப்படி சைலண்ட்டாக கதவு திறக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறது பார்த்தீங்களா? நல்லா என்னமா தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே வெளில வந்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் எப்படி போட்டி போட்டு தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தூங்குறதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கத்தை நான் வந்து பார்த்துக்க முடியும். அப்புறம் இல்லைனா வச்சுக்க ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆடிக்கிறதுக்குன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலைல டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பாருங்கள் ஆவி பறக்க இட்லி. அப்புறமா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்க்கடலை சட்னியும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எங்கள் அம்மாவும் தங்கமும் எழுந்தாங்கன்னா அப்படி டேரெக்டாக சாப்பிட வேண்டியதான். அந்த மாதிரி நம்ம வந்து வேலைலாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான வேலை இங்கே பாருங்கள், சிங்க்கு நிறைய சாமான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு வேலை ஃப்ரீ ஆகிடும். அதுக்கடுத்த வேலை அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ வந்து சாமான் தேய்ச்சிட்டு வீட்டை துடைச்சிட்டேன்னா எனக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு வேலை தான் எங்கள் தங்கத்தை வச்சு என்னால் செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை சாமான் தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு நேற்று வந்து நாங்கள் வெளில போயிட்டதால் வந்து அந்த வேலையை செய்ய முடியல. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி தான் செய்ய போகிறோம். ஒரு வேலையாக முடிச்சுட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாருங்க நிம்மதி ஜாலியாக தூங்குறாங்க, நான் மட்டும் தூங்கவே இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து வீடு துடைச்சிட்டே இருக்கிறேன். இன்னும் முடியலை வீடு துடைக்கிறது. இப்போ நான் வந்து ஹால் மட்டும் துடைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் வந்து துடைக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தங்கம் வந்து எழுந்துருவார். நான் வந்து அங்கே உள்ளே போய் தடாமுடான்னு எதனா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எழுந்துருவார். அதனால் நம்ம இங்கே மட்டும் துடைச்சிட்டு அவர் தூங்கி எழுந்தோடனே ரூமை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு பயந்து வேலையெல்லாம் லேட்டாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறானோ, எப்படி இருந்தேனோ இப்படி ஆகிட்டேன். அந்த மாதிரி வேலை அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்கத்துக்கு பயந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு செய்கிற வேலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பூஜை சாமான் தேய்க்கிறது. அது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய முடியாது. அதனால் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு தான் அந்த வேலையை செய்யணும். வீடு தொடச்சாச்சு, சாமான் தேய்ச்சாச்சு, டிஃபன் பண்ணியாச்சு, முக்கியமான வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு. ஏன்னா எங்கள் தங்கம் எழுந்துக்கிறதுக்குள்ளேயே நான் குளிச்சிடணும். அப்போ தான் வந்து அடுத்த வேலையை என்னால் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டினியூ விளாக்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் தலைக்கு தான் குளிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு அப்படின்றதால நம்ம வந்து இன்றைக்கி தலை குளித்து ஓரளவுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆயாச்சு. இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தங்கமும் அம்மும் வந்து எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே என்னோடய வேலையெல்லாம் நான் முடிச்சிடணுன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பூஜை சாமான் தேய்க்கிறதோ பெரிய வேலை. இப்போ நம்ம போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறமா தான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரீ கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் ஆடிக்கிறதுக்கு என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம போய்ட்டு பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தேய்ச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பூஜை சாமான் வந்து இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எண்ணெயை எடுத்து இந்த டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம போயிட்டு அதை தேய்க்க போகிறோம். சீக்கிரம் முடிச்சிடணும். அப்போ தான் எங்கள் தங்கம் எழுந்தாருன்னா அவருக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு பூஜை சாமான் தேய்ச்சிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவும் பிள்ளையும் எழுந்து வர டைமு 9:30 ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் தண்ணி குச்சி எவ்வளோ நேரம் தூங்குறது? டோய் லீவ் நாள்ல தூங்க தான் செய்வோம் நாங்க. எங்களை எதுக்கு கரெக்டா 9:30 ஆகுது. நான் உங்களை எழுப்பவே இல்லையே. என்ன எழுப்புந்து அவங்க கை தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை ஊத்திட்டாரு. ஹாய் சொல்றீ தங்கா. ஹாய் சொல்லு. ஹாய். குட் மார்னிங். கூட குழந்தைக்கு குட் மார்னிங். எப்படி முழிக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் கண்ணும் அவங்க அப்பா கண்ணு திரும்பி பாரு. கண்ணு நல்லா தரையா? ஒழுங்கா தர. கண்ணு கூசுதா? அப்படியே ஆந்த கண்ணு ரெண்டு பேருக்கும். பெரிய ஆந்த கண்ணு, குட்டி ஆந்த கண்ணு பாருங்க. எப்படி துப்பின்னு இருக்காரு பாருங்க, குடிச்சு குடிச்சு. அடி வாங்க பாரு. அவன் பக்கம் எடுத்துன்னு போனா பளிச்சுன்னுக்குது, இந்த பக்கம் வந்தா இருட்டாகுது. என்ன அதான் விளையுது. தங்கனேனா குட் மார்னிங் சொல்றீ. அவருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்தோடனே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாருங்க பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு மட்டும் வைக்கணும். இப்போ பொட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்பாவும் பிள்ளையும் சைலண்ட்டாக வராங்க என் பின்னாடி. எவ்வளோ வேலையை முடிச்சிருக்கேன் பாரு. காலையில் எழுந்து நீங்கள் நானா தூங்குறீங்க பத்துக்குன்னு. தங்க பிள்ளை வெங்காயம் உரிச்சு தராரு அம்மாக்கு. நான் தூங்க வச்சதுனால தான் நீ இந்த இவ்வளவு வேலை செஞ்சு. ஆஹா பரா கரெக்டா. ஆனா உண்மை, இதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இதோட கிரெடிட் எல்லாம் உனக்கு தான். போதுமா? பேன் எழுந்துக்கும் தூக்கி நெஞ்சில போட்டு ஆனா வந்து படுறா 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 அப்படின்னு தூங்க வச்சு பார்த்தேன் நாங்க. ஆனா வந்தது இல்ல. நேடி வந்தது. வந்துதா? யானை எப்படி கொத்தோம் வேதா? டோய் மதிக்க மாட்டானே என்னை மட்டும் மதிக்கவே மாட்டானே இந்த பையன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாலை நான் தொடச்சேன், பெட்ரூமை சார் துடைகிறார். ஏன்னா நீங்கள் தான் தூங்கினு நான் வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணீங்களா, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட்டு துடைக்கணுமா. அவர் சொல்கிறது பேரா ஓடிட்டார் அவரு. அப்படியே தங்குடி வா வைக்கும் வா போ பொறுமையா போ. நம்ம நடக்கிறதே கொஞ்சம் நடித்தாங்க. போ போ போ. அப்பா தொஸ்ட் அவர் தொடை போறாராம். குடு. டைம் என்ன சார்? மணி 10:30. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து சார் குளிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போதான் நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனை மணிக்கு எழுந்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன், நீங்களே பார்த்தீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ தான் நான் சாப்பிட்றேன் காலைல டிஃபனு. ஏன்னா சார் எழுந்துக்கவே இல்லை. இன்னொரு சார் பக்கத்து வீட்டுக்கு ஓட்டார் எழுந்தோடனே. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் காலைல டிஃபன் சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தூங்கவே தான் இவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் நல்லா க்ளீனாக பண்ணாங்க. நான் தூங்காமல் இருந்ததுன்னா எங்க தங்கம் வந்து சீக்கிரமா எழுந்துன்னு இருப்பான். எங்க தங்கம் அவர் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேதான் எப்போ பார்த்தாலும் அப்படியே எல்லா கிரெடிட்டும் அவருக்கே போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலைல டிஃபன் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் என்னன்னு. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதெல்லாம் ஏற்கடலை சட்னி, இட்லி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா கோகுல கிருஷ்ணன் ரெடி ஆயிட்டாரா? அது ஈவினிங் தான். ஓ அப்படியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஹாய் சொல்லு பார்த்தாங்க. ஹாய். தங்கம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சிருக்காரு. மணி 12 ஆகுது. இப்பதான் அவர் குளிச்சு மேக்கப் போட்டுட்டு இப்போ எங்க போறாருன்னா தூங்குறதுக்கு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து இப்போவே 12:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பருப்பு வேக போட்டிருக்கு குக்கரில். சாப்பாடு மட்டும் வடிச்சிருக்கேன்.
காய் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வடை சுட போகிறோம். இப்போ தான் நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், சாப்பாடு, முருங்கைக்கீரை, வரைக்கு வந்து மாவாட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை, அதால் நம்ம வந்து வடை சுடலாம். இப்போ தான் சுட போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. எங்கள் தங்கமும் தூங்கி எழுந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து படைச்சி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுன்னே இருக்கும். எங்கள் அக்கா பசங்களாம் வந்துருக்காங்க. என்ன சாப்பிட்டீங்க நீங்களாம்? சாம்பார் இல்லை சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கிருத்திகை எப்படி கும்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.